ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட்ரு டஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 25% வாட்டரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு புதுசாக வாட்ரு ஆட் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷஸுக்கு அப்படின்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். க்ளீனிங் ஃபஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓகே, செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கையெல்லாம் ஃபுல்லாக ஆர்வத்தில் உள்ளாரே விட்டுட்டேன் டேங்க்குள்ளார. அப்புறமா கொஞ்சம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பாட்டுக்கு வயரை மட்டுமே உள்ள விட்டால் போதும், எதுக்கு கையை விட்றோம் அப்படின்ட்டு. அப்புறமா தான் சரி ஓகே, கொஞ்சம் நேரம் பண்ண பண்ண தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. டோட்டலாகவே கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட்டும் இருந்துச்சு, மீனோட வேஸ்ட்டுமே இருந்துச்சு, நிறைய டஸ்ட் இருந்துச்சு. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்த அந்த கிராஸ் பாருங்கள், கப்பி கிராஸு இன்னும் வளர ஆரம்பிக்கலை. ஏன்னா அவ்வளோவா வெயிலே இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரியல வெயில் இருந்தால் தான் வளரும் அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதனால் சரி கொஞ்சம் லைட்டாக வெயில் போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆனாலும் இப்போ மழை டைம்ங்கிறனால கொஞ்சம் வெயில் அவ்வளோவா இல்லை. ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம இது கோல்டு பேர் வச்சுருந்தோம்ல, ஃபுல் கோல்டு பேர், அந்த டேங்க்கு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். டஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. வாட்டரும் லைட்டாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நம்ம நிறைய மாற்றினா தான் மிஸ்டேக் ஆகும். ஸோ 25% எடுத்து சேஞ்ச் பண்ணோன்னா எதுவும் தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு 25% சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பார்க்க டேங்க் நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குச்சியில் மணி பிளான்ட் வச்சு செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அது மணி பிளான்ட்டோட லீஃப் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிடுது, அழுகி போயிடுது. அப்படிங்கிறனால தான் இந்தமாரி வச்சு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கை நடுவில் வச்சுட்டு நடுவில் மணி பிளான்ட்டை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே கப்பி கிராஸு இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்களா. இன்னும் மணி பிளான்ட்லாம் வச்சதெல்லாம் கொஞ்சம் வளரல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் வந்துருக்குன்ட்டு, வேஸ்ட்டு எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட குட்டீஸ் இருக்காங்க இல்லையா. நம்ம சாய் 10 கப்பி குட்டி எடுத்துகிட்டு போயிருந்தார் நம்ம 15 குட்டீஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே 5 குட்டீஸ் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் சாயை ஒரு நாள் விசிட் பண்ணி போவேன். நம்ம குட்டீஸ்லாம் வளர்ந்தோடனே நம்ம கொடுத்த 10 குட்டீஸும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக சாய் வீட்டுக்கு ஒரு நாள் போகணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா கிளியராக, எப்படி டஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. குட்டிங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒன்று மட்டும் அடிக்கடிக்கு பைப்பு கிட்ட வந்து போயிட்டு இருந்துச்சு. தெரியுதுங்களா, வந்துகிட்டே இருக்கான் பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். விட்டால் உள்ளே பூந்துருவான், உள்ளே பூந்து வெளியில் வந்துடுவான். அதனால் அவன் கிட்டக்க நான் எடுக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பம்ப் ஆகும். இது ஏன்னா கொஞ்சம் லோவாகவே இருக்கிறனால கண்டிப்பாக நிறைய தண்ணியே பம்ப் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால குட்டி கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஸோ அதனால் குட்டீஸ்கிட்ட நான் கொண்டு போகல. வேஸ்ட்டை மட்டும் கிளியராக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதுதான் வேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம குட்டி ரெட் டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வேஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் குட்டீஸோட இதில் நான் கப்பி கிராஸ் போடலை. அந்தளவுக்கு நார்மலாக போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அது வேஸ்ட்டு, குட்டீஸோட வேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி அதனால தான் அதில் கப்பி கிராஸ் நான் போடல. இந்த வாரம் சந்தைக்கு போனால் இன்னும் கொஞ்சம் கப்பி கிராஸ் வாங்கிட்டு போடலான் இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள். இருக்கிறதுலே நம்ம குட்டீஸோட இதில் தான் டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்டேஜ் போட்டிருக்கிறது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா தொட்டிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ வாட்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபுல் வேஸ்டேஜ். குட்டீஸோடதுலேருந்து தான் நிறையா வந்துச்சு. இங்கே பாருங்கள், வாட்டர் க்ளீன் ஆயிடுச்சு, தொட்டியும் க்ளீன் ஆயிடுச்சுங்களா. இதுமாரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.